ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப லென்த்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கீழே இறங்கிரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அகலம் இன்னும் அதிகப்படுத்தலாமே தவிர இறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடாது ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ், அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸ். இதில் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஷார்ட்டாக இருக்காங்க. செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38. அப்போ அவங்களுக்கு எந்த மெத்தடில் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியலை நாளாக எப்படி ஃபோல்டு பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம 1 மீட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. ஸ்லீவ் லென்த்தை பொறுத்து நம்ம தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். அதாவது எல்போ ஸ்லீவ் 3/4 அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் வந்து போதுமானது. எப்பவும் போல் நீளவாக்கில் இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைப்பகுதி ஓப்பனாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு 38 சொன்னோம் சரிங்களா. 38ஓட 4 இன்ச் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும் பொழுது எப்பவுமே பொதுவாகவே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 42 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10.5 இன்ச் கிடைக்கும். ஸோ சரியான அளவு நம்மளுக்கு 10.5. அதுக்கு மேலே தையலுக்காக 1.5 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் சரிங்களா. இப்போது இந்த 1.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சை இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கிறோம். ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டோம். நம்ம போட்ட லைன்ல இருந்து சரியான அளவு அப்படின்னா நம்ம 10.5 இன்ச் வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா. 38 + 4 42. 42 4ஆல் டிவைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு 10.5. அந்த 10.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த 10.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம். அதே போலவே இந்த இடத்துலயும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா டபுள் பீஸ் இருக்கும் சரிங்களா. சிங்கிள் பீஸை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே வந்து சிங்கிள் பீஸை மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்றோம். மீத இருக்கக்கூடிய பீஸ் எல்லாம் அந்த சைடு விட்டுறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம வந்து ஸ்லீவ்காக யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்போ இந்த பீஸை மட்டும் தான் நம்மளுக்கு கணக்கு. 1.5 இன்ச் + 10.5 இன்ச் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பேக் பட்டியோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். பேக் பட்டிக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸாக இருக்கும். ஸோ 2 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ ப்ளவுஸோட சரியான உயரம் அப்படின்னா 13.25 இன்ச் சரியான உயரம். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் தேவை. ஸோ 14.25 இன்ச் டோட்டலாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். 14.25. இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 14 அல்லது 14.25 இன்ச் சரியான அளவு மார்க் பண்ணலாம். அதுக்கு மேலே தையலுக்காக 1/2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம போட்ட லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனோட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பீஸை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் வந்து சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் விட்த் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக் விட்த் அப்படிங்கிறது 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஷோல்டர் அப்படிங்கிறது சரியான அளவு 2.5 இன்ச்சு. அதுக்கு மேலே தையலுக்காக இந்த சைடு 1/4 இன்ச் தேவை, இந்த சைடு 1/2 இன்ச் தேவை. டோட்டலாக நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த சைடு ஆட் ஆயிரும். ஸோ 2.5 ப்ளஸ் இந்த சைடு 3/4 டோட்டலாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷோல்டர் நம்மளுக்கு 5.25 இன்ச் வரும். இப்போ ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 5.25 இன்ச்சு. அந்த 5.25 இன்ச் அப்படியே நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது போல லைன் போட்டுக்கிறோம். இப்போ ஆம்கோல் லென்த் நார்மலாக பார்த்தீங்கன்னா 5.25 தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. பட் இவங்க ஷார்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இது மாதிரி 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இது மாதிரி நீங்கள் ரவுண்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ச் வந்து கேப் விட்டுருங்க. இது வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8.5 இன்ச் ஆம்கோல் ரவுண்டு தேவைப்படுது. 8.5 இன்ச் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். 8.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா லென்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணவோ அல்லது குறைக்கவோ நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இதில் ஆம்கோல் லென்த்து 8 தான் வந்திருக்கு அப்படின்னா 1/2 இன்ச் 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 9 இன்ச் வருது அப்படின்னா ஆம்கோல் லென்த்தை ஒரு 1/4 இன்ச் மட்டும் குறைச்சிக்கலாம். 5.5க்கு பதிலாக 5.25 போதுமானது. சரிங்களா? இப்போ சரியாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து ரவுண்டை ட்ரா பண்ணிட்டோம். அடுத்தது பேக் நெக்கு. பேக் நெக்கு 7 இன்ச் கேட்டிருந்தாங்க. நார்மலாக வந்து 8.5 இன்ச் சரியாக இருக்கும். அவங்க 7 இன்ச் கேட்டனால 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் பார்த்திங்க அப்படின்னா மேலே 2.5 வச்சோம், கீழே 2.25 வைக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, மேல் பீஸை மட்டும் எடுங்க. சரிங்களா? பேக் நெக்கு மட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த சென்டரை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, 4 பீஸையும் சேர்ந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த சைடு வந்து செக் பண்ணுங்க. நம்மளுக்கு 9 இன்ச் இருக்கு. ஸோ 9 இன்ச்சுங்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து குறைச்சிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்க ஷார்ட்டாக இருக்கிறனால. ஸோ இந்த ஹைட் அப்படியே தேவைப்படுது. சைடு உயரம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க, இந்த ஃபோல்டிங்கில் இருந்து கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலையும் கீழையும் இது போல். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச், கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மேல் சைட்லேயும் 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இப்படி கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும். இப்போது இந்த 1/2 இன்ச்சை மட்டும் நம்ம கட் பண்ணுறோம். அடுத்தது ஹேர் கட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்படி கிராஸ் வைஸில் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஸ்ட்ரைட் வைஸில் வரும். சரிங்களா? இப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ஒரு 1/2 இன்ச் வந்து இப்படி ஃபோல்டிங் ஆயிருங்களா. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து குறையும். ஸோ சுருக்கங்கள் வராது. இந்த ஃபுல் ஹைட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த இடத்துல வரும்போது ஹைட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல டாட் பிடிக்கும் பொழுது ஈக்குவல் ஆயிரும். அதே போல் இந்த சைடு டாட் பிடிக்கும் போது மேல் பக்கம் லைட்டாக அந்த இடத்துல சுருக்கங்கள் வரதான் செய்யும். சரிங்களா? ஒரு லைட்டாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும். இந்த சைடில் ஒரு ப்ளீட்டு, இந்த சைடில் ஒரு ப்ளீட்டு. சரிங்களா? லைட்டாக ஒரு சுருக்கம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அது உள்ளே தான் போகும், வெளியில் தெரியாது. ஸோ உங்களுக்கு வெளியில் நீட்டாக இருக்கும். சரிங்களா? சுருக்கங்கள் இல்லாமல் வெளியில் இருக்கணும்னா இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோம். இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோல்டரை இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது 5.5 இன்ச்சு சொல்லியிருந்தாங்க. நான் 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் அப்படின்னா மேல் பக்கம் 2.5 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் தேவைன்னா நம்ம 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு 2 பாயிண்ட் உள்பக்கம் போகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்து நம்மளுடைய ஹைட்டு
ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட் ஹைட் அப்படிங்கிறது நான் 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிரஸ்ட் சைஸை பொறுத்து நீங்கள் வந்து அளவுகள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்க ஷார்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப லென்த்து அதிகமாக எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கீழே இறங்கிரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அகலம் இன்னும் அதிகப்படுத்தலாமே தவிர இறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடாது ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஷார்ட்டாக இருக்கிற மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹைட் அதிகப்படுத்தக்கூடாது, அகலத்தை வேணால் நம்ம அதிகப்படுத்தலாம், பிரத்து வேணால் அதிகப்படுத்தலாம். சரிங்களா? ஸோ நான் 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண இடத்துக்கு நான் லைன் போட்டுக்கிறேன். போட்ட இடத்துல இருந்து 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது நம்ம தேவைக்கேற்ப அவங்களோட விருப்பத்திற்கேற்ப நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அது மாதிரி கர்வ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த இடத்துல சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி விட்டுறலாம். அதே போல் இந்த மார்க்கிங்கை ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டி வி பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பீஸை டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பீஸ் இருக்குது, அப்படியே உள்பக்கமாக ஒரு பீஸ் வச்சு அடித்து அப்படியே நம்ம பட்டி வந்து எப்போவுமே ரஃபாக தான் கட் பண்ணுவோம், அது மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். மீதி இருக்கக்கூடிய பீஸை இது மாதிரி 4 லேயராக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது கரப்பகுதி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து சரியாக 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து பிசுறு பகுதியாக இருந்ததுன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் டபுள் ஃபோல்டிங்காக. இது நம்ம சிங்கிள் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா போதுமானது. சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே நம்ம வந்து ஹெம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6.25 இன்ச் அப்படிங்கிறது சரியான அளவு. 7.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து இந்த பக்கம் தையலுக்காக தேவைப்படும். 2 இடத்துல 7.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். போட்ட லைன்ல இருந்து கீழ்ப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடும் 3.5 இன்ச். 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம 8.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 8.5 இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். கிராஸ் வைஸில் ஃபோல்டிங்கில் இருந்து இந்த 3.5 இன்ச் மார்க் பண்ண லைனில் 8.5 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இதிலிருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சரியான அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்கான அளவுகளுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த தையலுக்கான அளவுலேருந்து ஃபோல்டிங்காக கிராஸ் வைஸில் தையலுக்கான அளவுலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் கிராஸ் வைஸில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த கிராஸ் லைனை செக் பண்ணுங்கள் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. சரியாக பாருங்கள் 10 இன்ச் இருக்குது. ஸோ 5 இன்ச் சென்டர் பாயிண்ட்டு. அதே போல் 2.5 இன்ச்சு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 7.5. சரிங்களா? 3 சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் சென்டர், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர், அதே போல் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் வந்து உள்புறமாக செக் பண்ணுறதுனால இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடு 1/2 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக மார்க் பண்ண பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மார்க்கிங்கை டச் ஆகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு கர்வ். அதே போல் இந்த சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு கர்வ்
நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு ஈஸியாக வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது கட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடு ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட்டு, அதே போல் இந்த சைடில் ஆம்கோல் ரவுண்டில் ஒரு ஹேர் கட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டபுளாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 4 பீஸ் இருக்கும் இல்லைங்களா, டபுளாக வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டெப்த்து நான் இந்த சைடில் எடுத்து இப்போ காமிக்கிறேன். இந்த ஹேர் கட்டுக்கும் இந்த ஹேர் கட்டுக்கும் இடையில தான் நம்ம டெப்த் எடுக்க போகிறோம். இதிலேருந்து 1 இன்ச், அதே போல் இந்த இடத்துல இருந்து 1 இன்ச், மீத இருக்கிற கேப்பில் இது மாதிரி நம்ம டெப்த் எடுத்துக்கிறோம். இது போல் டெப்த் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது போல் கட் பண்ணிடுங்க. இது ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். மீத இருக்கிற பீஸை நம்ம பட்டி பீஸ்க்கு உள்பக்கமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் 38 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். அடுத்த பதிவில் இந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்லையும் டச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.